இவ்வளவு நிதானமா 151 நிமிடங்களாக தாவேகாவின் முதல் பட்ஜெட் உரையை வாசித்த அமைச்சர் மரிய வில்சன். 2026-27 நிதியாண்டிற்கான தமிழக பட்ஜெட்டை அமைச்சர் மரிய வில்சன் 151 நிமிடங்கள் வாசித்திருக்கிறார். காலை 10 மணிக்கு பட்ஜெட் உரையை வாசிக்க தொடங்கிய மரிய வில்சன் நிதானமாக ஒவ்வொரு துறைக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு, என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை விளக்கமாக கூறியுள்ளார். இறுதியாக பட்ஜெட் உரையை மதியம் 12:31 மணிக்கு நிறைவு செய்தார். தமிழ்நாட்டின் 2026-27 ஆண்டு நிதியாண்டிற்கான பொது பட்ஜெட் நிதியமைச்சர் மரிய வில்சன் தாக்கல் செய்தார். முன்னதாக கடந்த மார்ச் மாதம் அப்போதைய திமுக அரசு இடைக்கால பட்ஜெட்டை தாக்கல் செய்திருந்தது. அதன் பிறகு நடந்த தேர்தலில் தாவேக அரசு வென்று ஆட்சியை அமைத்துள்ள நிலையில் தாவேக அரசின் முதல் பட்ஜெட் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. நிதியமைச்சர் மரிய வில்சன் இந்த பட்ஜெட்டை தாக்கல் செய்தார். சட்டசபைக்கு பட்ஜெட் அறிக்கையுடன் வரும்போது தன்னுடைய கைகளில் ஜெபமாலையும் வைத்திருந்தார். இதன்பின் தாவேக கொள்கை தலைவர்களான பெரியார், காமராஜர், அஞ்சலை அம்மாள், அம்பேத்கர் மற்றும் வேலுநாச்சியார் ஆகியோரை வணங்கி உரையை தொடங்கினார். சரியாக 10 மணிக்கு பட்ஜெட் உரையை வாசிக்க தொடங்கிய மரிய வில்சன் நிதானமாக ஒவ்வொரு துறைக்கும் நிதி ஒதுக்கீடு, என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதை வாசித்தார். அதன்படி பள்ளி கல்வித்துறைக்கு 44,527 கோடியும், உயர்கல்விக்கு 8,393 கோடியும் ஒதுக்கப்பட்டுள்ளது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறைக்கு 11,532 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. உணவு மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறைக்கு 14,830 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறைக்கு 3,609 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதேபோல நகராட்சி மற்றும் குடிநீர் வழங்கல் துறைக்கு 29,863 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கல்வித்துறை தவிர்த்து பெரும்பாலான துறைகளுக்கு கடந்த முறை விடவும் இம்முறை கூடுதலாகவே நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த அறிவிப்புகள் அனைத்தையும் மதியம் 12:31 மணி வரை வாசித்தார். மொத்தமாக அமைச்சர் மரிய வில்சன் 151 நிமிடங்கள் பட்ஜெட்டை உரையை வாசித்திருப்பது தெரிய வந்துள்ளது.